ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் போர்டு வந்து எந்த ஹைட்டில் வைக்கிறது, பைப் போடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எல்லாம் வச்சது போக அவங்க சிமெண்ட்லாம் பூசி பட்டியெல்லாம் பார்த்தாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா கீழே வந்து பைப் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பைப் வந்து போட்டிருக்க மாட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப்பெல்லாம் போட்டு கீழே வந்து ஒரு 16 மாடல் பாக்ஸ் வச்சுட்டேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பைப் வந்து விட்டுருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா உள் பாக்ஸில் லிங்க் பண்ணியாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட்டோட பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் வந்துடும். ஒயர் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா பைப்பெல்லாம் அந்த மட்டத்துக்கு கட் பண்ணிடுவேன். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் பாக்ஸு வச்சாச்சு. உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாடல் பாக்ஸ் வச்சுருப்பேன், அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே. இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு பைப் போட்டனால அதில் பார்த்தீங்கன்னா கம்பி வந்து கட்டி விட்ருக்கேன். ஏன்னா பைப் ஏதாச்சும் நம்மளுக்கு டேமேஜ் ஆனாலும் நம்ம அந்த கம்பியில் ஒயர் இழுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் பைப் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டிபியிலேருந்து நம்மளுக்கு சர்க்யூட் லைன் இதில் வந்துடும். கீழே லைட்டாக கொத்தி பார்த்தீங்கன்னா இந்த 3/4 இன்ச் பைப்பை கீழே விட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப் வந்து பைபாஸ் பண்ணி கொண்டு போயிருப்பேன். இந்த 1 இன்ச் பைப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்லேருந்தே டிவியோட சுவிட்சு, ஃபேனோட சுவிட்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு இந்த 1 இன்ச் பைப்பில் வந்து கொண்டு போயிடுவேன். இந்த பைப்லேயும் பார்த்தீங்கன்னா கம்பி வந்து உள்ளே விட்டு வச்சுட்டேன். அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 மாடல் பாக்ஸு, அது போக பக்கத்தில் வந்து ஒரு 2 மாடல் கேபிள் லைனுக்கு. 6 மாடலில் நம்ம டிவியோட லைன்லாம் வச்சுக்கலாம். மேலே வந்து ஒரு 16 மாடல். மற்றபடி எல்லாம் சேமாக தான் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பைப் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். மற்றபடி எல்லாம் அந்த வீடியோவில் இருந்த மாதிரி தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்க மாட்டேன். அந்த 3/4 இன்ச் பைப் பார்த்தீங்கன்னா நேராக இங்கே ஒரு 6 மாடல் பாக்ஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து அயன் பாக்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பைப் பார்த்தீங்கன்னா நேராக டிபிக்கு போயிடும். டிபியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு லிங்க் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு ஒரு சர்க்யூட் இழுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு சுவிட்ச் போர்டுக்கு ஒரு சர்க்யூட் லைன் வேணும்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இத்தனை பைப் வந்து போட்டிருக்கேன். இந்த 1 இன்ச் பைப் பார்த்தீங்கன்னா நேராக இந்த இடத்துல வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாடல் பாக்ஸு. பெட்லேருந்தே சார்ஜ் போட்டுக்கலாம், ஃபேன் லைட் எல்லாமே ஆன் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் ஒரு 2 மாடல் ஏசிக்கும் டிவியோட மெயின் சப்ளைக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து டியூப் லைட் மாட்டிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்பாட் லைட்டு, 3 ஃபேனு. அது போக சென்டரில் வந்து ஒரு சர்ஃபேஸ் லைட் வேணும்னா மாட்டிக்கலாம். இந்த 8 மாடல்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த ரூமுக்கு வந்து லிங்க் ஆகுது. மேலே காங்கிரீட்டில் வந்து ஃபுல்லாக சீட்டு போட்டனால பைப் வந்து இறக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்ட்லேயே கொண்டு வந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கம்பி வந்து உள்ளே விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா பைப்புக்கெலாம் டேப் போட்டுருங்க. டேப் போடாட்டி சிமெண்ட் போடும்போது பைப்பில் போய் அடைச்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா டேப் வந்து போட்டாச்சு. எலக்ட்ரிக்கல் என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.